ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ளவுஸு வந்து லேஸ் வச்சு எப்படி சிம்பிளாக லேஸ் வச்சு எப்படி டிசைன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. இப்போ வந்து நம்ம பாக்கழுத்து தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து லைனிங் கிளாத்துங்க, இது வந்து மெயின் கிளாத்துங்க. இப்போ நான் இதை வந்து அடித்து திருப்பிக்கலாங்க. இங்கே பாருங்கள், நம்ம அந்த 1/4 இன்ச்சு விட்டு இருக்கிறோம் இல்லைங்களா நெக்குக்கு, அந்த 1/4 இன்ச்சுலேயே நம்ம தையல் போடணுங்க. போட்டு இங்கே வரும்போது ஊசி நிறுத்திக்கோங்க. அந்த 1/4 இன்ச்சு கேப்லேயே ஊசி நிறுத்திட்டு அதுக்கப்புறமா திருப்புங்க. இப்போ பாருங்க, அப்படியே அந்த 1/4 இன்ச் கேப்பில் அடிங்க. அதுக்கப்புறம் அப்படியே நிறுத்துங்க. இப்போ திருப்பிக்கோங்க. இது வந்து ரொம்ப அகலமாக போகிறதுக்கு விட்டுறாதீங்க. நம்ம கழுத்து எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப் வர்ற மாதிரி வச்சு அதே 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போடுங்க. இப்போ வந்து நம்ம இங்கே அத்தார் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, இதில் வந்து நம்ம அடிச்சுக்கலாங்க. இங்கே பாருங்க, இந்த துணி வந்து எக்ஸஸாக இருக்குது. ஆனால் இது வந்து உங்களுக்கு திருப்பும் போது வெளியே தெரியாது. ஏன்னா இந்த துணி வந்து கெட்டியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் இதை கட் பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் இல்லைங்க. நம்ம நெக் பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா, இதை கட் பண்ணிக்கோங்க. இங்கே கட் பண்ண வேண்டியது இல்லை, இருந்தாலும் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை திருப்பிக்கலாம். நம்ம திருப்பிட்டு கிளாத்தை வந்து நல்லா உதறிக்கோங்க. இப்போ பாருங்க, ஒரு தையல் போட்டுக்கலாங்க. அப்படியே ஓரமாகவே ஓர தையல் போட்டுக்கலாம். இங்கே அதே மாதிரி இந்த இடம் வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஊசியில் குத்தி நிறுத்திக்கோங்க. அப்புறம் அப்படியே திருப்புங்க. திருப்பிட்டு அப்படியே அடிங்க. மெதுவாகவே நீங்கள் கழுத்தா பீஸ் எல்லாம் அடிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையாக வந்து நீங்கள் பார்த்து அடிக்கணும். நிறுத்தியே அடிங்க. அப்போதான் உங்களுக்கு நீட்டாக வரும். இப்போ பாருங்க, கழுத்து அடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த கீழே மடிச்சு வச்சோம் இல்லைங்களா, அதில் ஒரு வார தையல் போட்டுக்கலாங்க. நம்ம இப்படி துணியை எடுத்து விட்டுட்டு இப்படி தேய்ச்சி விட்டு அடிச்சோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக வருங்க. இதை எடுத்து விட்டுட்டு இந்த ஓரமாக தையல் போட்டுக்கலாங்க. லைனிங் கிளாத்லேயே தையல் போடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுக்கலாங்க. இப்போ எக்ஸஸாக இருக்கிறத வெட்டி விட்டுறலாங்க.
இந்த அத்தாரை வெட்டி விட்டுக்கோங்க. இப்போ இங்க வந்து இன்னும் ஒரு இன்ச்சுக்கு வந்து நம்ம விட்டு ஒரு தையல் போட்டுக்கலாங்க. இந்த 1 இன்ச் கேப்லயே வந்து நீங்க தையல் போட்டீங்க அப்படின்னா பார்க்கறக்கு நல்லா பட்டி பெருசா இருக்கிற மாதிரி திப்பா இருக்கிற மாதிரி இருக்குங்க. பாருங்க, பேக் தையல் போட்டுக்கலாங்க. ரெண்டு பக்கமுமே போட்டுக்கோங்க பேக் தையல். இப்போ வந்து நம்ம லேஸ் அட்டாச் பண்ண போறோங்க. நான் வந்து saree கலர் லேஸ் தான் எடுத்திருக்கேங்க. இது அப்படியே வந்து இங்க ஓரமா வச்சு தைச்சிடாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து போடும்போது குத்தும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சோண்டு மட்டும் இந்த பக்கம் தள்ளி வச்சு போட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு குத்தாதுங்க. இங்க வந்து நிறுத்திக்கோங்க. இந்த இடம் வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இதை இங்க கை வச்சு இதை இப்படி ஸ்டெடி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த இடத்துல ஊசி வந்து நிறுத்திடுங்க. நிறுத்தி இப்படி திருப்பிக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி இந்த கோடு வர இடத்துல நிறுத்திட்டு அதே மாதிரி இப்படி பெண்ட் பண்ணி இங்கே ஊசியை நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு அதே மாதிரி தையல் போட்டுக்கலாங்க. இங்க வந்து இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஊசி நிறுத்திக்கோங்க. இப்போ லேஸ் வச்சாச்சுங்க. இப்போ அவங்க சேரீல வந்து கோல்டு கலர் கலந்து வந்தனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் லேஸ் எடுத்துக்கிறேங்க. இந்த லேஸை வந்து இங்க பாருங்க, இந்த இடம் இதாகிற மாதிரி வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இது சிம்பிளாவே இருந்தாலும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நீட்டா இருக்குங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த இடம் வரும்போது அதே மாதிரி நம்ம அங்க எப்படி லைன் பண்ணி நிறுத்தணுமோ அதே மாதிரி நிறுத்திட்டு அதே மாதிரி தையல் போட்டுக்கலாங்க. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி பண்ணுங்க. ஊசியை நிறுத்தி அதுக்கப்புறமா திருப்பிட்டு எடுங்க. அடிச்சாச்சுங்க. இப்போ இன்னொரு தையல் பக்கத்துலயே போட்டுக்கலாம். பாருங்க, லேஸ் வச்சு ஒரு டிசைன் வந்து நம்ம தைச்சு முடிச்சுட்டோங்க. இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம அந்த பிளவுஸுக்கு வந்து நம்ம லேஸ் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சேரீயோட கலரும் இந்த பிளவுஸில் இருக்கிற கலருக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இது ஒரே மாதிரி கலர்லேயே வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. அதனால இந்த மாதிரி ஆப்போசிட்டாக நம்ம வைக்கும்போது ரொம்ப பார்க்கறக்கு லுக்காகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்குங்க.
இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும், உங்கள் கஸ்டமருக்கும் பிடிக்கும். உங்கள் ப்ளவுஸ் தான் நீங்கள் தைக்கிறீங்கன்னாலும் இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வச்சிடலாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தைச்சு பாருங்கள். அதே மாதிரி நான் தொடர்ந்து வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.